நீங்க தினமும் போராடுறது உலகத்தோட இல்ல, உங்க மனதோட தான். சிந்திச்சு பாருங்க. காலை எழுந்தவுடன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் முதல் போராட்டம் வெளியில் இல்ல, அது உங்கள் மனதுக்குள்ள தான். இன்று நான் முடிப்பேனா? என்னால் முடியுமா? மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? இந்த 3 கேள்விகளே நம்முடைய சக்தியை மெதுவாக குறைக்க ஆரம்பிக்கிறது. நாம் பெரும்பாலும் நினைப்பது, நம்முடைய பிரச்சனைகள் வெளியுலகத்தால் வருகிறது என்று. வேலைப்பளு காரணம், மக்கள் காரணம், பணம் இல்லாதது காரணம். ஆனால் உண்மையில் பிரச்சனைகளின் பெரிய பகுதி நம்முடைய சிந்தனை முறையில்தான் உள்ளது. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? ஒரே சூழ்நிலையில் 2 மனிதர்கள் இருப்பார்கள். ஒருவர் அமைதியாக இருப்பார், மற்றொருவர் உடைந்து போவார். சூழ்நிலை ஒரே மாதிரி, ஆனா மனம் வேறுபட்டது. அதனால்தான் புத்தர் சொன்னார், மனதை வென்றவன் உலகத்தையே வென்றவன். நீங்க வெளியுலகத்தை மாற்ற முயற்சி செய்யலாம், ஆனா அது எப்போதும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. ஆனால் உங்கள் மனம் மட்டும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய ஒன்று. நாம் தினமும் எவ்வளவு நேரம் நம்ம மனதோட பேசுறோம்? அதிலும் எப்படி பேசுறோம்? பலரின் மனதுக்குள் நடக்கிற உரையாடல் இப்படித்தான் இருக்கும். நீ சரியில்ல, நீ லேட், மற்றவர்கள் எல்லாம் முன்னே போயிட்டாங்க. இந்த வார்த்தைகள் வெளியில் யாராவது சொன்னால் நமக்கு வலி தரும். ஆனா நாம் நம்மையே தினமும் இதை சொல்லிக் கொள்கிறோம். அதுதான் உள்ளேயுள்ள அமைதியை மெதுவாக அழிக்கிறது. ஒரு சிறிய உதாரணம். ஒரு நாள் முழுக்க யாரும் உங்களை திட்டவில்லை. ஆனா நீங்க உங்களையே உள்ளுக்குள் 20 முறை குறை சொன்னீங்கன்னா, அந்த நாள் முடிவில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சோர்வு, மன அழுத்தம், அமைதி இல்லாத நிலை. அதனால்தான் உண்மையான போராட்டம் வெளியுலகத்தோட இல்ல, உள்ளுலகத்தோட. நம் மனம் ஒரு தோட்டம் போல. நீங்க கவனிக்காம விட்டால் களைகள் தானாக வளர ஆரம்பிக்கும். எதிர்மறை சிந்தனைகள் அதிக வேகமாக வளர்கிறது. ஆனா நல்ல சிந்தனைகள் கவனிப்பு தேவை. நீங்க ஒரு நாளைக்கு 5 நிமிடம் கூட மனதை அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்தீர்களா? கண்களை மூடி மூச்சை கவனித்தீர்களா? அந்த சில நிமிடங்களில் உங்களுக்கு புரியும், உங்கள் மனம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்று. நினைவுகள், கவலைகள், கற்பனைகள், அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் ஓடுகிறது. அதனால்தான் பலர் வெளியில் அமைதியான வாழ்க்கை இருந்தும் உள்ளே குழப்பத்துடன் வாழ்கிறார்கள். ஒரு உண்மை, மனம் அமைதியாக இருந்தால் சிறிய வாழ்க்கையும் பெரியதாக தோன்றும். மனம் குழப்பமாக இருந்தால் பெரிய வெற்றியும் போதாததாக தோன்றும். நீங்க நினைச்சு பாருங்க, உங்களுக்கு கிடைத்த நல்ல விஷயங்களை எவ்வளவு நேரம் நினைக்கிறீர்கள்? ஆனா நடக்காத ஒரு விஷயத்தை எவ்வளவு நேரம் நினைத்து கவலைப்படுகிறீர்கள்? மனம் எதிர்மறை விஷயங்களை பிடித்துக்கொள்ள அதிகம் விரும்புகிறது. அதனால்தான் அதை பயிற்சி செய்ய வேண்டும். மனம் ஒரு குதிரை மாதிரி. பயிற்சி இல்லையெனில் அது எங்கே வேண்டுமானாலும் ஓடும். பயிற்சி கொடுத்தால் அதே குதிரை உங்களை சரியான பாதையில் கொண்டு செல்லும். இப்போ ஒரு சிறிய பயிற்சி. இந்த தருணத்தில் உங்கள் மூச்சை கவனியுங்கள். உள்ளே செல்லும் காற்று, வெளியே வரும் காற்று, அவ்வளவுதான். அந்த சில வினாடிகளில் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். அமைதி வெளியிலிருந்து வரவில்லை, அது உங்களுக்குள் இருந்ததே. நாம் பெரும்பாலும் மகிழ்ச்சியை எதிர்காலத்தில் தேடுகிறோம். இது கிடைத்தால் சந்தோஷம், அந்த நாள் வந்தால் அமைதி. ஆனா உண்மை என்ன? இந்த தருணத்தில் உள்ள அமைதியை நாம் கவனிக்கவில்லை. நீங்க தினமும் உங்களோட மனதோட சண்டை போடுறதை நிறுத்தினால் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். வெளியுலகம் மாற வேண்டிய அவசியமில்லை. உங்கள் பதில் மாறினால் உங்கள் அனுபவம் மாறும். அதனால் இன்றிலிருந்து ஒரு முடிவு எடுக்கலாம். உங்களை குறை சொல்லும் அந்த உள்ள குரலை மெதுவாக அமைதியாக்கலாம். அதற்கு பதிலாக ஒரு புதிய குரலை உருவாக்கலாம். நான் முயற்சி செய்கிறேன், நான் வளர்கிறேன், நான் போதுமானவன். இந்த 3 வாக்கியங்கள் உங்கள் மனதில் விதை போல விழும். நாளுக்கு நாள் அவை வலுவான நம்பிக்கையாக மாறும். மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள், நீங்க தினமும் போராடுறது உலகத்தோட இல்ல, உங்க மனதோட தான். அந்த மனதை எதிரியாக பார்க்காதீர்கள், அதை உங்கள் நண்பனாக மாற்றுங்கள். அப்போதுதான் வாழ்க்கை ஒரு போராட்டமாக இல்லாமல் ஒரு பயணமாக மாறும். இப்போ ஒரு ஆழ்ந்த மூச்சு விடுங்கள். உங்களுக்குள் சொல்லுங்கள், என் மனம் அமைதியாக இருக்கிறது, நான் என் சிந்தனைகளின் அதிபதி. அந்த அமைதியுடன் இந்த நாளை தொடருங்கள்.